தீபக்கும் வந்து லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ அவனுக்கும் லைசன்ஸ் இல்லை. இப்போ தான் பையன் 18 தாண்டியிருக்கான். உனக்கு 20 வயசு போதுமா? வருஷத்துக்கு 2 வயசு ஏற்றி பாருங்க. எல்லாமே புதுசு மாற்றியும் அது வந்து எவ்வளோ ப்ராப்ளம். குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு சொல்லலாம். ஒரு 6 மாதத்துல எப்படியோ ஒரு 30,000 25,000 கிட்ட பயங்கர செலவு வண்டி. ஏன்னா புது பைக் வாங்கினாலுமே வந்து மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் வண்டி ஸ்க்ராட்ச் விழும், யாராவது மேலே கை வைப்பாங்க, நம்மளுக்கு கோவம் வரும். இப்போ சேனலில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்களாம் இல்லைன்னா அந்த லைசன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கேன். ஏன்னா ஓட்டவே சொல்லி கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் GANESH, Kasimedu, Meenavan. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம பாய்ஸ் வந்திருக்காங்க, நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ். ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர்? தனுஷ். தனுஷ். உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் நரேஷ். நரேஷ். ஸோ எல்லோரும் நரேஷ்க்கும் தனுஷ் ப்ரோக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஆக்சுவலாக N4க்கு வந்திருந்தேன். ஸோ N4க்கு வரும்போது நம்மளை வழிமறித்து நம்மளை ப்ரோ நீங்கள் யூடியூபர் தானே அப்படின்ட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக. எஸ் ப்ரோ, தேங்க்யூ. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புது பைக் வாங்கியிருக்கோம். அதாவது செகண்ட் ஹேண்டில் வேறு பைக் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அதாவது லாஸ்ட் வீடியோ நம்ம ஜாக்கை சேல்ஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பார்த்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து ப்ரோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இதை விட சூப்பர் பைக் நீங்கள் வாங்குங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய மனசுக்கு ஆறுதலாக சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகுது எனக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது எனக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம யார்கிட்டையும் போய் நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. அப்படியாப்பா சரி போய்டும். ஆனால் நீங்கள் என்னை மதிச்சு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் உணர்றீங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ கண்டிப்பாக நீ நம்ம என்ன பைக் வாங்கியிருக்கோம் அப்படின்னா FZ வாங்கியிருக்கோம். FZ 2018 மாடல் பைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. FZ நான் எதுக்காக விற்றேன் அப்படின்னா, என்னால் வந்து கம்ஃபர்டபுளாக லாங் எங்கேயும் போக முடியல. ஜாக் வந்து அடியில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரேஷு. அது எப்படின்னே தெரில, அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று மாற்றி ஒரு ப்ராப்ளமாக வந்து எல்லாமே புதுசு மாற்றியும் அது வந்து எவ்வளோ ப்ராப்ளம். குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு சொல்லலாம். ஒரு 6 மாதத்துல எப்படியோ ஒரு 30,000 25,000 கிட்ட பயங்கர செலவு வண்டி. ஸோ அதுக்காக தான் மெயினாக வண்டியை மாற்றுந்து. இதுக்கப்புறமும் நம்ம இவ்வளோ செலவு பண்ணியுமே வந்து எப்படி சொல்கிறது, மறுபடியும் நம்ம வண்டி ஓட்டும்போது நம்மளுக்கு அந்த கம்ஃபர்டபுள் வரல. ஸோ அதனால தான் சரி இதுக்கு மேலே வச்சுருந்தா இன்னும் அடிமட்ட ரேட்டு கேட்பாங்கன்னு தான் சரி நான் சேல்ஸ் பண்ணிட்டு இப்போத்துக்கு தற்சமயத்துக்கு இந்த பைக் வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணல, சரிங்களா? நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணோம். இப்போது அதுதான் வந்தேன். N4ல் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகலாம். நம்ம அண்ணன் வேலாயுதம் அண்ணன் அங்கே இருக்கார் RTOவில். எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். நம்மளுக்கு எந்த ஒரு RTOவில் லைசன்ஸு அப்புறம் இந்த RTO சம்மந்தமான விஷயத்தில் எது வந்தாலும் அண்ணன் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார். ஸோ அண்ணனை மீட் பண்ணி தீபக்கும் வந்து லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ அவனுக்கும் லைசன்ஸ் இல்லை. இப்போ தான் பையன் 18 தாண்டியிருக்கான். உனக்கு 20 வயசு போதுமா? வருஷத்துக்கு 2 வயசு ஏற்றி பாருங்க. இல்லை 19 கரெக்டான வயசு. ஸோ அங்கே போயிட்டு லைசன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணோம் அவனுக்கு. ப்ளஸ் நம்மளுக்கும் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணணும். இதுக்கே பயங்கரமாக செலவாகிடும் போல் இது வண்டியில். இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க கண்டிப்பாக, ஏன் ப்ரோ செகண்ட்ஸில் வாங்கினீங்க கேட்பீங்க. பட் இப்போத்துக்கு கொஞ்சம் டைட் சுச்சுவேஷன். ப்ளஸ் வந்து என்ன பைக் வாங்கலான்னே எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா புது பைக் வாங்கினாலுமே வந்து மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் வண்டி ஸ்க்ராட்ச் விழும், யாராவது மேலே கை வைப்பாங்க, நம்மளுக்கு கோவம் வரும், யாருக்கும் கொடுக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. ஸோ அதனால தான் வந்து சரி செகண்ட்ஸே வாங்குவோம். நம்ம ஒரு 1 year or 8 monthsக்கு அப்புறம் வந்து புதுசு ராயல் என்ஃபீல்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சஜஷன் எனக்கு ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த பைக்கே நான் எடுப்பேன். மேக்ஸிமம் ராயல் என்ஃபீல்டு எடுக்கணும்னு தான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. அதே மாதிரி வந்து நான் ஏன் வந்து N4 அடிக்கடி வரேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ N4 தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட. ஸோ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது. நம்மளுக்கு சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு N4னா அங்கே வந்தால் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி கடல், போட்டு, பைப்பர் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஜாலியாகவே வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து N4 வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க. லவ்வர்ஸ் இங்கே நிறைய பேர் வராங்க, சரிங்களா? நம்மளுக்கு அதுதான் ஒன்று.
ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இங்கே. ஸோ முன்னாடி லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே ஒரு லொக்கேஷன் சுற்றி காட்டுமா. பாருங்கள் எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்க கூட நீங்கள் வந்து இங்கே தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே அதுக்கெலாம் நீங்கள் யாரையும் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே வந்து நீங்கள் ஃபிஷ்ஷிங் தூண்டில் போட்டு பிடிக்கிறதா கூட நீங்கள் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக பிடிக்கலாம். என்ன ஒன்று மீன் தான் மாட்டாது, டைம் வேஸ்ட் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் இங்கே நீங்கள் போட்டுங்க வரும். ஆக்சுவலாக இதுதான் வந்து காசிமேடுக்கு உள்ளே வர நுழைவாய். அதான் காசிமேடுக்கு உள்ளே வர என்ட்ரன்ஸ் இது தான். நீங்கள் மீன் பிடிச்சிட்டு வர போட்டெல்லாம் வந்து ரொம்ப கிட்டேருந்தே பார்க்கலாம். காசிமேடுக்கு இப்படி போனால் ஃபுல்லாக காசிமேடு துறைமுகம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பைப்பர் போட்டு சர்புருன்னு போயிட்டு வந்துனே இருக்கும். அப்புறம் என்ன, சரி போகலாம் வாங்க. நம்ம போயிட்டு நம்ம வேலாயுதம் அண்ணன் ஃபோன் பண்ணிட்டார் அப்போவே எனக்கு. அப்பா நான் கடையில் தான் இருக்கேன், நீ வா, போனால் வா, பொறுமையாக கூட வா சொல்லிட்டாரு. ஸோ அண்ணன் ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். கண்டிப்பாக அவரை போய் மீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்ன அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிட்டு வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆர்டிஓவில் வந்து ஏதாவது ஆள் தேவைப்படுது, ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பாக அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரை பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப ஒரு சாமான கேரக்டர் தான். சரிங்களா? ஸோ வாங்க போகலாம். அப்படியே N4 வந்து ஒரு டிரைவ் காட்டுவோம் வாங்க. கைஸ், ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த பைக் எடுத்தேன் பார்த்தீங்களா? ஸோ இதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஷாப்பில் தான், பெல்ஸ் ரோட்டில் கணேஷ் பைக் ஷாப், அந்த ஷாப்பில் தான் நான் எடுத்தேன். ஸோ வேணும் அப்படின்னா அவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து ரொம்பவே டீசெண்டாக ஒரு கரெக்டான ப்ரைஸ்க்கு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. வர கஸ்டமரை வந்து மதித்து பேசுகிறாங்க. ஆமாம், பைக் வந்து இந்த பைக் நல்லா இருக்கா நம்ம கேட்கவே தேவையில்ல. ப்ரோ இது எப்படி கண்டிஷன், இன்ஜின் நல்லா இருக்கா, பக்காவாக இருக்கா. ஸோ அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரோ இது எடுத்துக்கோ, இது வேண்டாம், இது அப்படின்னு சொல்லி அவங்களே ஓப்பனாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ண பைக் தான் இது. ஸோ அதனால தான் இந்த பைக் நான் எடுத்தேனே. ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது, பிக்கப்லாம் வேறு லெவலில் இருக்குது. 150cc. பட் பெட்ரோலு என்றைக்கு முன்னாடி எடுத்து போட்டேன், என் ஏரியா ஃபுல்லாக சுற்றி இருக்கிறேன். இன்னும் அந்த 100 ரூபா பெட்ரோல் காலி ஆகலை, வேறு லெவலில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ பெட்ரோல் தாங்க ரொம்ப விலை ஏறினே போகுது பார்த்து. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் சஜஷனில் வந்து ப்ரோ பெட்ரோல் பைக்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து டீசெண்டாக வந்து இந்த பைக் வாங்கிடுங்க, எப்படி சொல்கிறது, அந்த எலக்ட்ரிக் அதான் பேட்ரி பைக் வாங்கிடுங்க சொன்னீங்கன்னா இன்னும் சிம்பிள், பேட்ரி பைக்கே வாங்கிடலாங்க. அதுவே நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம போயிட்டு ஆர்டிஓ போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க ஆர்டிஓ வந்திருக்கோம். ஸோ ஆர்டிஓவில் தான் போயிட்டு நம்ம அண்ணன் இருக்கார், வேலாயுதம் அண்ணன் இங்கே இருக்கார். ஸோ என் வண்டி வாங்கும் போது சரி, நான் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது சரி, இங்கே தான் வந்து நம்ம எல்லாமே பண்ணுவோம் இங்கே. ஸோ நம்ம அண்ணனை பார்த்துட்டு பைக்குக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போவோம் வாங்க. ஸோ நம்ம ஏரியா ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 வருஷம் இருக்குது தம்பி. நீங்கள் வந்து வளர்ச்சி வந்து அபாரமாக நீங்கள் சப்ஸ்கிரைபரா? ரெகுலராக நல்லா இருக்குது, நிகழ்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு மேலும் மேலும் வளரணும். ஐடியா அவங்க வேலாயுதம் இங்கே இருக்காரு. ஒரு 4 வருஷம் 3 வருஷம் முன்னாடி போனேன். 3 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஜி கிரெயின் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து நான் லைசன்ஸ் எடுக்கும் போது அண்ணன் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
இப்போ நம்ம சேனலில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்களாம் இல்லைன்னா அந்த லைசன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கேன். ஏன்னா நான் ஓட்டவே வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டேன் சரிங்களா. ஸோ அண்ணன் தான் வந்து பேசி வாங்கி கொடுத்த லைசன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். ஸோ இன்றைக்கும் நான் அண்ணன்கிட்ட தான் நிற்கிறேன். தம்பிக்கு தீபக்கு லைசன்ஸ் எடுக்கணும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கும் அண்ணன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எப்பவுமே ஒன்றும் இல்லை, எப்பவுமே கடைசி வரைக்கும் அண்ணன் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ஆர்டிஓ விஷயத்துலையும் சரி, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் அதுலேயும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். சரிப்பா, தேங்க்ஸ்மா, நன்றிப்பா. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். தீபக்கும் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. தீபக் வந்து எப்படியும் 1ஆம் தேதி ஆகிடுமா லைசன்ஸ் வர்றது. அதாவது அப்பாயின்மெண்ட் ஓட்டி பார்த்து வாங்குறதுக்கே வந்து ஓட்டி காட்டணும்ல. ஸோ அதுக்கே அப்பாயின்மெண்ட் வந்து 1ஆம் தேதி தான் ஆகுமா. ஸோ அதே மாதிரி வந்து யாருக்காவது லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வேலாயுதம் அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பழக்கமான ஒரு பிரதர் அவர். ஸோ எப்படி பழக்கம்னா இந்த ஒரு ஆர்டிஓ எனக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் 4 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 4 வீலர் எடுக்கிறதுக்காக வந்தேன். மெயினாக 2 வீலர்லாம் அப்போவே எடுத்தாச்சு, பட் 4 வீலர் எடுக்கிறதுக்காக வந்தேன். அதாவது ஹெவி க்ரெயின், அதுக்கப்புறம் 4 வீலர் காரு, அதுக்காக வந்து நான் லைசன்ஸ் எடுக்கலான்ட்டு வந்தேன் நான். ஸோ அப்போ வந்து ரொம்ப பழக்கமானவர் தான் அண்ணன் எனக்கு. ஸோ யாருக்கா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆர்டிஓவில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவரை கான்டெக்ட் பண்ணினா வேறு லெவலில் பண்ணி தருவார். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்க நம்மள என் பேர் சொன்னீங்கன்னா கூட ஒரு மாதம் பண்ணி கொடுத்துருவா போல். ஸோ வேறு லெவலில் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. another great video. Bye guys. ஓவர் நாய்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம். ஏன்னா இந்த ரோடே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ரோடு. அதுக்காக தான். பை guys.